கேங்கஸ் பேட்டர்ன் சார் தான் ரியல். ஓ படத்துல எடுத்து தான் ரியல் இல்லையா? இருப்பாங்க 100 பூரா அக்யூஸ்ட். ஆக்டிங் வைஸ் ரெண்டு பேர்ல வந்து யார் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறீங்க? ஆஹா இதெல்லாம் பாசம் மிஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த தங்கச்சி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஏமா இருமா ஆனா அவருதான் உங்களை கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க என்ன அம்மான்றீங்க? நீங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா மீனுமா மீனும் சுந்தர் மாமா வந்துட்டீங்களா? மாமா இது சரி பண்ண சொன்னீங்க, எப்ப மாமா சரி பண்ணீங்க? அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து நான் ஹாய் அங்கிள் கத்திட்டேன், அவர் பயந்துட்டாரு. அண்ணன் ஏடியா இருக்கிறாரு ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணுறேம்மா அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் நான் ஷூட்டிங் போகிறேன். எல்லாரும் வாங்க வாங்க ஏடி சார் வாங்க ஏடி சார். என்ன வாங்க ஏடி சாரா என்னன்னு தெரியல. அப்புறம் ஜெயனா வாங்க ஏடி சார் உட்காருங்க உட்காருங்க. நான் என்னாச்சு அப்படின்னு எல்லாம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேங்கஸ் தான் இருக்காங்க. பிகாஸ் எப்பவுமே இவரை தனியா பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா கேங்கஸ்ல பார்க்க ஒரு ஃபீல் இருக்கும். பட் இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிஸ்டரோட வந்திருக்காங்க. பிகாஸ் அவரு வந்து ஒரு கேங்கர் தான் நினைக்கிறேன். பிகாஸ் வீட்டுக்குள்ளேயா வெளியிலயான்றதை இன்னும் போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ அட் ரிஷி அண்ட் மீனு. ஹாய் 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 நான் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எப்பா அந்த படம் பார்த்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுறது கொஞ்சம் டைமா இருக்குப்பா. நல்லா பேசுற ஆனா இன்டர்வல் பிளாக் வந்தா எகிரி எகிரி அடிக்கிற கொஞ்சம் டவுட்டாவே இருக்குது. இப்ப எந்த மூட்ல இருக்க நீ? சாஃப்ட் மூடா இல்ல டெரர் மூடா? சாஃப்ட் மூட் தான். ஓகே ஃபைன். சோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மீனு நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க ரஜினி சார் எல்லாம் பாத்துட்டு வந்தீங்க. சோ காலாக்கு அப்புறம் உங்களை நாங்க பார்க்க முடியறது இல்ல. ஸ்டடீஸ்ல ரொம்ப பிஸி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். போர்ட் எக்ஸாம்ஸ்னால. போர் எக்ஸாம்ஸா? ஓ போர் எக்ஸாம்ஸா? எங்கால போர் எக்ஸாம் ஏன்னா பிகாஸ் எனக்கு எக்ஸாம்னாலே போர் தான். அந்த மூட்ல இருந்தேன். ஓகே எனிவேஸ் ஆக்சுவலா இப்ப ரெண்டு பேருமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. நான் பார்க்கும்போது பாக்கிறேன் ரொம்ப கேரிங் காட்டுறீங்க. ஒருத்தவங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க வைக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஓகே இன்சைட் ஆஃப் ரிஷி அண்ட் மீனுவை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். வீட்டுக்குள்ள எப்படி இது வரும்? வீட்டுக்குள்ள டாமும் சரிதான் கண்டிப்பா. ஓகே யார் இதுல டாம் யார் இதுல சரி? நான் தான் சரி. ஓகே எல்லா சட்டையும் பண்றது நீங்க தான். அப்ப சேட்டை இவங்க பண்ணுவாங்க. நான் கருத்தி அடிப்பேன். என்ன நல்ல பிள்ளையா எது சொன்னா நீ என்ன வேணாலும் சொல்லுவோம். நான் தான் நீ தான் அடிச்சியா? ஆமா நான் தான் அடிச்சேன். நீ தான் எடுத்தியா? நான் தான் எடுத்தேன். அதான் திருப்பி அடிப்பாங்கல்ல. ஏங்க பார்த்து அந்த புள்ள மூஞ்ச பாருமா. கேங்கஸ் பேட்டர்ன் சார் தான் ரியல். ஓ படத்துல எடுத்து தான் ரியல் இல்லையா? இருப்பாங்க 100 பூரா அக்யூஸ்ட். என்ன உண்மையெல்லாம் சரி ஓகே அதுவும் தங்கச்சி என்ன சொன்னாலும் ஓகேங்க. அவ்வளவுதான் சாஃப்ட். எனிவேஸ் ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்க ரெண்டு பேரையும் இந்த இடத்துல மீண்டும் சந்திச்சதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நம்ம பேசுவோம் கண்டிப்பா. கேங்கஸ்க்கு அப்புறம் ரிஷி எப்படி இருக்காரு? இப்போ வந்து ஒரு தெலுங்கு மூவி முடிச்சிருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு யோகி பாபு சாரோட ஃப்ரெண்ட்லி கப்பல்னு ஒரு மூவி. அந்த படம் இப்போ இந்த இயர் எண்ட்ல ரிலீஸ் ஆகிற மாதிரி. ஓகே எஸ் காவா ரஜினி சாருக்கு பேத்தியா நடிச்சிருக்கீங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் கூட நடிச்சிட்டீங்க. சோ ரஜினி சார் கூட நடிச்ச அந்த அனுபவம். ரஜினி சார் எப்பவுமே வந்து புக்ஸ் தான் படிச்சுட்டே இருப்பாரு. நான் வந்து ஒரு சீன்ல வந்து அந்த வீடியோ வந்து பிளாஸ்ட் ஆயிடும். அப்போ வந்து நான் ரொம்ப நல்லா நடிச்சேன், அழுது கத்தி நடிச்சேன்ட்டு தாத்தா வந்து என்கரேஜ் பண்ணாரு. நல்லா பண்ணா நீ நெக்ஸ்ட் ஷார்ட்டுக்கு வந்து என் பக்கத்துலேயே நின்றுக்கோ அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே. நான் அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரஜினி தாத்தா வந்து அவர் அசிஸ்டன்ட் கிட்ட ஸ்வீட் கொடுத்து மீன் குட்டி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவங்க வந்து கொடுத்தாங்க. என்னது இது என்ன ஸ்வீட்டு
ரஜினி சார் கொடுக்க சொன்னார் அப்படின்னு. அப்படியா எனக்கு ஆமாம் நீ அந்த ஷார்ட் நல்லா பண்ணன்ட்டு விட்டு கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆக்டிங் வைஸ் 2 பேர்ல வந்து யார் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறீங்க? ஆஹா இதெல்லாம் பாசம். இல்ல ரியலா சொல்ற என் தங்கச்சி வந்து சூப்பரா நடிப்பாங்க. இல்ல சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் இவங்க. விஜய் சாரோட பண்ணும்போது வந்து எல்லாரும் பயந்துட்டே இருந்தாங்க அந்த சர்க்கார் செட்ல. ஓகே இந்த பொண்ணு இப்ப டைலாக் பேசிடுமா அப்படின்ட்டு அம்மா எல்லாம் ரொம்ப இதா பார்த்துட்டு இருந்தாங்க. வந்து சார் வர்றாரு, அவர் டைலாக் சொல்றாரு, இவர் சொல்லிட்டு அசால்ட்டா இது பண்ணிட்டேன் கட் அப்படின்னா டேக் ஓகே அப்படின்ட்டாங்க. எல்லாருமே இவ்வளோ ஏஆர் முருகா சார் விஜய் சார்லாம் வந்து கை கொடுத்து சூப்பரா பண்ணமா சூப்பரா பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே டென்ஷன்ல இருந்தாங்க, சார் வர போறாரு டேக் எடுத்துருமோ அப்படின்ட்டு. இவர் சிங்கிள் டேக்ல அவ்வளோ பெரிய டைலாக் பெஸ்ட்டாக அப்படியே அசால்ட்டா உட்காந்துட்டா. நானும் அவங்க பார்த்து சூப்பர். என்ன டைலாக்? ஹிந்தி டைலாக். சுந்தர் மாமா வந்துட்டீங்களா? மாமா இது சரி பண்றேன்னு சொன்னீங்கல்ல, எப்போ மாமா சரி பண்ணீங்க? அக்கா நான் சொன்னேன்ல மாமா இது சரி பண்ணிடுவாருன்ட்டு. உடனே அந்த ஃபீல்க்கே போயிட்டாங்க. டப்பிங் நீங்க தான் கொடுத்தீங்களா? ஆமா நான் கொடுத்தேன். ஏன்னா அந்த வாய்ஸ் ஓகே சோ நைஸ். ஓகே அதே மாதிரி அண்ணன் வந்து இப்ப கேங்கர்ஸ்ல நடிச்சிருந்தாரு இல்லையா? அண்ணன் இதுவரையும் நீங்க படத்துல பார்க்க போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பையன், ஓகே ஒரு சுட்டி பையன் இப்படிதான் பார்த்திருப்பீங்க. இது இந்த கேங்கர்ஸ் படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலாக வந்து அண்ணா ஸ்டோரி வந்து ஃபேமிலி யார்கிட்டையுமே சொல்லலை. அவங்களே தனியாக ஷூட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸ்டோரி எதுவுமே சொல்லலை, எல்லாமே சஸ்பென்ஸாக தான் வச்சுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி டப்பிங் அப்போது என்ன சொல்லிட்டாங்க, மீனும் வரக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சரி நம்ம உள்ள போய் உட்காந்துட்டேன். உட்காந்து எல்லா சீன் எல்லா ஷார்ட் டப்பிங்லேயே பார்த்து முடிச்சுட்டேன். அப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் டீஸ் பண்ணேன், என்ன நான் கொடுக்காத காசாடா இந்த மாதிரி நடிச்சு காமிச்சோன்னா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. டைரக்டர் எனக்கு வெளில வந்தாரு, டே உன் தங்கச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டாடா. ஆமா. அப்புறம் நான் வீட்டுல வந்துட்டு அந்த டைலாக் சொல்லிட்டே இருப்பேன்னா, விஷயம் அம்மா கிட்ட சொன்னா நான் அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், அப்பா கிட்ட சொல்லுவேன், என்ன பண்ணுவீங்க சொன்னா சரி ப்ளீஸ் சொல்லாத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 பேருமே நல்லா நடிப்பீங்கன்னு தெரியும். 2 பேருமே நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் எனக்கு பர்டிகுலர் ஒரு சில சீன்ஸ் நீங்க 2 பேரும் நடிச்சு காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணும். ஓகே ஸோ நீங்க 2 பேரும் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்றதுனால வந்து ஒரு எமோஷனல் டச் கொடுக்கும். ஓகே நீங்க வந்து சிஸ்டர் வந்து ரொம்ப லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்குறீங்க, நீங்க ஷாக் ஆவறீங்க. இப்ப ஒரு சின்ன ஸ்கிரீன் பிளே பண்ணிடுங்க நம்ம. அதாவது அம்மாக்கு நீங்க 2 பேரும் ரெட்ட பிறவிகளாக பிறக்கிறீங்க. அதுல ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா லைக் மிஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த தங்கச்சி நீங்க கண்டுபிடிச்சு பாத்துட்டீங்க. ஓகே சோ இப்ப நீங்க அவங்கள்ட்ட பேசக்கூடிய அந்த டைலாக்ஸ் அந்த எமோஷனல்ஸ் இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்ல. அண்ணா ஏமா இருமா, ஆனா அவருதான் உங்களுக்கு கண்டுபிடிச்சது, நீங்க என்ன அம்மான்றீங்க, நீங்க கண்டுபிடிச்சது வந்து யாருமே தெரியாது, ரோட்ல போற ஒரு ஆள் அவ்வளவுதான். அந்த மாதிரி மீனு இல்ல சோனு, என் பேர் சோனு. சோனுவா? இல்ல மீனமா, அண்ணா ஞாபகம் இருக்கா? யார் நீங்க? மீனுமா எப்படி இருக்க? யார் நீங்க? நான் ரிஷி அண்ணாமா. யாரோ வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மீனுமா அண்ணனை தெரியலையா? எவ்வளவு வருஷம் ஆச்சு. வா நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா அப்பா உன்னை தேடி ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்காங்க. நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம். எனக்கு இப்ப என்ன பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா போ. யார் சொன்ன நீ அண்ணாதன்ட்டு? அது போல எவ்வளவு உயிரை கொடுத்து நடத்திட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் அழுதுருவாங்க போல இருக்கு. நீ எல்லாம் திருப்பி ஊட்டி விட்டுட்ட. சரி ஓகே அகைன் மீனுமா நீ அனாதை இல்ல மீனுமா. வீட்டுல அம்மா அப்பா உனக்கு ஒரு அண்ணன் வேற இருக்கேன். அண்ணன் வேற இருக்கேன். அண்ணன் இருக்க உனக்கு, நீ வா. அப்ப நீங்க தான் உண்மையிலே அண்ணா? ஆமா மீனுமா. அண்ணா
மீனு ஆக்சுவலா நீங்க 2 பேரும் ஏதாச்சும் ஒரு காமெடி ஃபிலிம் ஒன்னா நடிக்கணும். ஆனா அதுலயும் எளிய போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கேங்கா இருக்கணும். நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க, பெண் அதிகாரி. டைட்டிலே சூப்பரா இருந்துச்சு. அதோட விஷயம் நான் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலா நீங்க என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. பட் விஷயம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நல்லா இருந்துச்சு. பட் சடனா ஒரு ஆக்டிங் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஏன் டைரக்ஷன் சைட்ல இன்ட்ரெஸ்ட்? எனக்கு இந்த டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து பலூன் மூவில இருந்து தான். ஏன்னா நான் வந்து அந்த படத்துல வந்து ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஜெய் மூவி. ஆமா, பலூன்ல அதுல ஏடியா ஒர்க் பண்ணி. ஆமா, நடிச்சும் ஏடியா ஒர்க் பண்ணேன். என்னன்னா எனக்கு ஜெய் அண்ணாக்கு அஞ்சலி அக்காவுக்கு ஒரு ஷார்ட் போயிட்டு இருந்தது யோகி பாபான்னு. அப்போ போயிட்டு இருக்கும்போது நான் யதார்த்தமா சும்மா உட்காந்து, அப்போ எனக்கு 8 வயசு தான், உட்காந்துட்டு இருக்கும்போது 8 வயசுல ஏடி. ஆமா, உட்காந்துட்டு இருக்கும்போது யதார்த்தமா அண்ணே அந்த ஷார்ட்ல அந்த வாய்ஸ் அங்க இல்லைண்ணே, நவுத்தி அங்க இந்த பக்கம் வைங்கண்ணே அப்படின்னு நான் யதார்த்தமா சொல்லிட்டு ஜாலியா உட்காந்துட்டு யோகி பாபானோட சேர்த்து பேசிட்டு இருந்தேன். இது எல்லாரும் கவனிச்சிருக்காங்க போல இருக்கு, எனக்கு தெரியல. அப்புறம் லைட்டிங் வந்து ஜெயண்ணாக்கு வைக்கும்போது நான் ஃபேஸ்லேயே இல்லை எங்கேயோ நவுத்தி வச்சிருக்கீங்கண்ணா அப்படின்ட்டு நான் அசால்ட்டா பேசிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். இதை டேரக்டர் நான் பார்த்துட்டு நைட் அம்மா அப்பாவுக்கு கால் பண்றாரு. அம்மா அப்பாவுக்கு வந்து நாளைக்கு ஏதோ ஷூட் டே டைம் சொல்கிறாங்க போல இருக்கு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். எடுத்து பேசினா, மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜோக்குன்னு நினைக்காதீங்க. சார் சொல்லுங்கள் சார் என்னாச்சு அப்படின்னோடனே, ரிஷியை நான் வந்து ஏடியா சேர்த்துக்கிட்டேன் கூட அப்படின்னோடனே, சார் என்ன சார் சொல்கிறீங்க, சின்ன பையன் சார் 8 வயசு தான் அது. இல்லை மேடம் நிஜமா இன்னைக்கு அவன் பண்ணது வந்து சின்ன பையன் மாதிரியே இல்லை, நான் ஏடியா சேர்த்துக்கிறேன். என் கூட இருக்க ஏடிஸ் கூட அவங்க அது கூட பார்க்கல, நான் திட்டினா அவங்கள இன்னைக்கு மீட்டிங் வச்சு சின்ன பையன் சொல்கிறான் என்ன பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நான் ஏடியா சேர்த்துக்கிறேன். அவனுக்கு இருக்க ஷார்ட்ஸில் வந்து அவன் நடிக்கட்டும், அவனுக்கு இல்லாத ஷெட்டில் வந்து நான் அவனை ஏடியா எடுத்துக்கிறேன். அப்புறம் அம்மா அவன் பேசிட்டு என்கிட்ட வந்தாங்க, ஏடின்னு என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே, தெரியுமே, எல்லாம் கண்டினியூட்லாம் பார்ப்பாங்க, எழுதுவாங்க. சரி ஏதோ தெரியுது, உன்னை அண்ணன் ஏடியா சேர்த்துக்கிறாரு, ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு. ஒர்க் பண்ணுறமா அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் நான் ஷூட்டிங் போகிறேன். எல்லாரும் வாங்க ஏடி சார், வாங்க ஏடி சார். என்ன வாங்க ஏடி சாரா என்னன்னு தெரியல. அப்புறம் ஜெயனா வாங்க ஏடி சார், உட்காருங்க. நான் என்னாச்சு அப்படின்னே எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்புறம் சினிஷ் அண்ணா வந்து உட்காந்துருந்தாரு. நான் போய் போகிறேன் அண்ணன்கிட்ட, இந்த டைரக்ஷன் ரிப்போர்ட்டை ஒரு நோட் என்கிட்ட கொடுத்து, இது என்னன்னு தெரியுதா. நான் அப்புறம் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தேன். இந்த மேலே டேப்லர் காலம் போட்டிருக்கும், படிச்சுட்டு இருந்தேன். இந்த இதில் இருக்க மானிட்டர் இருக்கலாம் நோட் பண்ண அப்படின்னு நோட் பண்ணேன். அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நான் சொல்லித்தரேன் அப்படின்னே, இந்த நம்பர் இங்கே போடணும், இந்த நம்பர் இது போடணும், எது ஓகே டேக்கோ ஓகே போடலன்னா என்ஜி போட்டுரு, நாட் குட் போட்டுரு அப்படின்னு. ஓகே, ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் இல்ல தளபதி கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க, யார் கூட நடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அண்ட் சப்போஸ் ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பொறுத்தவரை இவ்வளவு பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்கீங்க, ஆனா இதுக்கப்புறம் ஒரு ஆசை இருக்கா, இந்த நடிகரோட நடிக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? எனக்கு அஜித் சாரோட நடிக்கணும்னு ஆசை எனக்கு. ஓகே, உங்களுக்கு? எனக்கு சூப்பர் ஸ்டார் சாரோடையும் கமல் சாரோடையும். கமல், யா, ஓகே. சோ ஆக்டிங்னால அவரை மிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி சாரோட படத்துல கூட 2 படம் நடிச்சிருக்கீங்கல்ல, தனி ஒரு ரோமியோ ஜூலியட். தனி ஒரு மூவி பண்ணும்போது 3 days நைட் ஷூட் போச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் டைஃபாய்ட் ஃபீவர் அது பெரிய தலைவலி. அதுக்கப்புறம் ரோமியோ ஜூலியட் திரும்ப வந்து ரவி அங்கிளை பார்த்துட்டு, நீ இந்த ஓட்டப்பள்ளி தானே அடினாங்க. எனக்கு முன்னாடி 2 பல்லு இருக்காது. அங்கே அந்த தனியூரானே என்ன கூப்பிட்டு ஆரம்பிச்சாரு, ஓட்டப்பள்ளி கூப்பிட்டு ஆரம்பிச்சாரு. எனக்கு இந்த 2 பல்லு இருக்காது, அதனால வந்து ஈன்னு சிரிச்சா 2 பல்லு இருக்காது. ஓட்டப்பள்ளி ரோமியோ ஜூலியட் எல்லாரையும் கூப்பிட்டு யார் தெரியுமா, அவங்கதான் ஓட்டப்பள்ளி. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து ஏஆர் முருகதாசனுக்கு மீட் பண்ணியிருந்தேன்னா, அது ஒரு ஆடிஷனுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து பர்மிஷன் கேட்டு மீட் பண்ண போயிருந்தேன். ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு உள்ள போனேன்னா, அவர் வந்து நான் ஹாய் அங்கிள் கத்திட்டேன். அவர் பயந்துட்டாரு. ஐயோ யாரு பயந்துட்டாரு. பார்த்துட்டு சர்க்கார் அப்படின்னாங்க. ஆமா அங்கிள் நான் தான். மீனு தானே ஆமா அங்கிள் தான், நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு பேசிட்டு அவர் ஸ்நாக்ஸ்லாம் தந்தாரு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு 1/2 hour கிட்ட பேசிட்டு
அப்புறம் ஓகே அங்கிள் நான் ஸோ கமல் சார் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. கமல் சாருக்கு இந்த மாதிரி கன்ஸ் இல்ல நிறைய டூல் டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் பயங்கரமா திங்க் கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில்லா இருக்கட்டும் இல்ல அவரோட டைரக்ஷன் ஸ்கில்லா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது இந்த ஜெனரேஷன்ல உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது? இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து அவர் புதுசா கொண்டு வராரு. அவர்துல இருந்து தான் நம்ம எல்லாருமே முக்காவாசி கத்துக்கிட்டோமே அவரோட படங்கள். ஏன்னா அவரோட படம் ஒரு வாட்டி பார்த்தா நமக்கு கண்டிப்பா புரியாது. சார் வந்து எப்படி சொல்ற ஒரு டிக்ஷனரினே சொல்லலாம் அவரை. ஸோ நைஸ். ஓகே, ஸோ நிறைய நடிகர்களோட ஜேர்னி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. லைட்டாக பொறாமையாக வருது. ஓகே, எனிவேஸ் வெரி நைஸ். அண்ட் இந்த சக்ஸஸ் உங்களோட ஃபேமிலிஸ் உங்கள் அப்பா அம்மா மூலியமா உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும். இன்னும் பெரிய லெவலில் வரணும். கண்டிப்பாக. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.